வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்றைக்கி பாருங்கள், காலையில் இந்த ஸ்பைஸ் எல்லாம் வெளியே காய வச்சிட்டோம். வேலைக்கு ஆள் வந்த உடனே முதல் வேலையாக இருக்கிற கிராம்பு, பட்டை, மிளகு எல்லாத்தையும் வெயிலில் காய போட்டுருவோம். இல்லைனா இங்கே எப்போ மழை வரும்னு தெரியாததுனால எவ்வளோ சீக்கிரம் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அதனால் இதெல்லாம் போட்டு நல்லா காஞ்சிருக்குது. இல்லைன்னா அந்த ஃபங்கஸ் மாதிரி பிடிச்சிரும். டப்பாவில் காயாமல் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சிரும். அதனால் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா கெட்டு போகாமல் இருக்கும். இன்றைக்கி நல்லா வெயிலும் அடிச்சுது. கிராம்பெல்லாம் நல்லா காஞ்சி ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரம்பை. இதை இப்படி கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா யூஸ் பண்ணலாம். நல்லா மசாலாக்கெலாம் போட்டு அரைக்கலாம், வாசனையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்செல்லாம் இன்குபேட்டரில் வச்ச முட்டை, அதுலேருந்து வந்த கோழி குஞ்சு தான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சென்னையில் இருந்தப்போ இதை இன்குபேட்டர் வச்சு எடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோ கூட இருக்குது, நான் அப்புறம் போடுறேன். இதுங்களை கொஞ்சம் நேரம் வெளியே சுற்றுட்டோன்னு திறந்து விட்டால் பருந்து வருது இதை பிடிக்கிறதுக்கு. காக்காவும் கொத்துது. அதனால் உள்ளே போட்டுடலான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டோம். உள்ளே போட்டால் தான் சேஃபாக இருக்கும். அப்படியே இன்றைக்கி சமையலுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் ஆண்டியும் வந்தோம் முருங்கைக்கீரை எடுக்க. இந்த மரத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சேலத்து மரம்னு நான் சொல்லுவேன்ல, இந்த மரம் விதை கொடுத்த ஆண்டி உயிரோடு இல்லை. ஆனால் அவங்க கொடுத்த மரம் ஒரு 3-4 மரம் இருக்குது எஸ்டேட்டில். நல்லா ஹைட்டாக இருக்கும் இந்த மரம். முருங்கைக்காயும் ரொம்ப நீட்டு காய். அதனால தான் அந்த விதையை கொடுத்து இதை போடுமான்னு சொன்னாங்க. நானும் போட்டு வளர்த்தாச்சு. கீரை எடுக்கிறோம். இப்போ இன்னும் காய் வரல இந்த மரத்தில். நல்லா கீரை கிடைக்கிது பூச்சி இல்லாமல். மரம் ஆனால் ஹைட்டாக போயிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு தேங்காவை காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய தேங்காய் இது. நம்ம எஸ்டேட்டில் இருக்கிற மரத்துலேருந்து எடுத்தது தான். நம்ம வீட்டு எதிர்க்கவே இருக்கிற மரங்கள்லேருந்து எடுத்த தேங்காய் தான் இது. 3 விதமான சைஸில் இருக்குது பாருங்கள். முதல்ல ஒரு மீடியமான ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் பெருசு ஒன்று இருக்குது, சின்னது ஒன்று இருக்குது. இதை உரித்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. இப்போது ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா தேங்காய் விலை பயங்கரமாக ஆயிடுச்சு. 250 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் விற்கிறாங்க பாருங்களேன். ஸ்ரீலங்காவில் தேங்காய்க்கு பஞ்சம் வந்துருச்சு. எவ்வளோ தென்னை மரம் இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வெளிநாட்டிலேருந்து தேங்காய் எடுக்கிற அளவுக்கு நிலமை இப்படி ஆயிடுச்சு. இது எதனாலனா குரங்கு பண்ணுற சேட்டைன்னு சொல்கிறாங்க. நிறைய குரங்கு என்ன பண்ணலாம், தென்னை மரத்தில் இருக்கிற பூ காய் எல்லாம் கடிச்சு போட்டுருதான். அதனால் தேங்காய்க்கு பஞ்சம் வந்துடுச்சு ஸ்ரீலங்காவில். கொஞ்ச நாள் முன்னாடி கரண்ட்டும் இதுவாகிடுச்சு. மெயின் கரண்ட்டு இதில் ஒரு குரங்கு மாட்டிட்டு செத்து போயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, பெரிய பாதிப்பு ஆயிடுச்சு ஸ்ரீலங்காவில். 4 நாள் தொடர்ந்து கரண்ட்டை கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படி ஒரு கணக்கு கொடுத்து, ஏன்னா அது ரிப்பேர் பண்ணுறதுக்காக. பாருங்களேன் ஸ்ரீலங்காவில் குரங்கு பண்ண வேலையை. தேங்காய் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய சைஸு. ஒரு பெரிய தேங்காய் இது. நல்லா தண்ணியும் நிறைய இருக்கும், இனிப்பாக இருக்கும். தேங்காயும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ தண்ணியை குடிக்கலாம். நிறைய தண்ணி இருக்கும்னு நம்புகிறேன். நல்லா சில்லுன்னு இருக்குது, ஐஸ் வாட்டர் மாதிரி. குளிருது இப்போ எங்கள் எஸ்டேட்டில், ரொம்ப குளிருது. தண்ணியிலலாம் கையை வைக்கவே முடியல, ஐஸ் மாதிரி இருக்குது. கையை தண்ணியில் வச்சா வலிக்குது கை, அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்குது. இப்போ இந்த தண்ணியை குடிக்கிறேன், ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. சரி, எல்லாருக்கும் அப்படியே கொஞ்சம் தண்ணி கொடுத்து ஷேர் பண்ணியாச்சு. தேங்காய் சைஸை பார்த்திங்களா எவ்வளோ பெருசு. இன்னும் கொஞ்சம் முத்துணும் இது. பாருங்கள் எப்படி இருக்குது, ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா. அப்படியே இன்றைக்கி நம்ம மிளகாய் தோட்டத்தில் மருந்து அடிக்கிறாங்க பாருங்கள். எப்படி மருந்து அடிக்கிறாங்க பாருங்கள். நல்லா வளர்ந்துருக்குது மிளகாய் செடி. காயெல்லாம் வந்திருக்குது. அது ஒரு நாளைக்கு நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ நல்லா மருந்து அடிக்கணும், அப்போ தான் பூச்சி வராது. இல்லைனா காயை கடிக்குது நல்லா பூச்சி.
இது வந்து கொஞ்சம் பீன்ஸ் விதை மீந்திருக்குது, அதை போட்டுடலாமேன்னு அந்த மெயின் ஃபீல்டுலேயே மிளகாய் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க விதை போட்டு. இதுலேருந்தும் ஒரு நல்ல ஃப்ரெஷ் பீன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். எந்தெந்த இடம் இருக்குதோ அதெல்லாம் அப்படி அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மிளகாவை பார்த்தீங்களா, இது வந்து மிளகா கன்று 20 நாள் கம்மியாக போட்டது. முன்னாடி போட்ட பேட்சுக்கு அடுத்து ஒரு 20 நாள் கம்மி, அதனால தான் ஹைட்டு கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் மக்களே. என் வீடியோவை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, எனக்கு டெய்லி கமெண்ட் பண்ணி, எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.